ஹலோ வினோத் ஹியா. வினோத் ஹேமா ஹியா. ஹாய். ஹலோ. நீங்க வாங்கல. என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத். நான் வரணுமா? ஆமா, சீக்கிரமா வாங்க. ப்ளீஸ் வாங்கல நீங்க. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். அப்பா பேசணும்னாரு. என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? ஏதோ முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசணும்னாரு. சரி, ஈவினிங் வரேன். இல்ல. வாட்? இப்போ உடனே வாங்கல ப்ளீஸ். ஓகே ஓகே. சீக்கிரமா வாங்க. இப்போ வரேன். ஓகே. இந்த லெட்டர் இன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க. பாஸ் கிட்ட நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். மார்னிங் சார். எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க ஐயா. ஹேமா, come. Sit down. Hello. Uncle? Uncle? Daddy. Daddy. Uncle. இல்லையா? கீழே போயிருக்காங்க சார். சீக்கிரம் நேடு. அத்தோயே, என்ன அங்கிள் எந்த நிலைமையில எப்படி 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 இப்படி நீங்க செய்யறது? இந்த பார் வினோத், எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி ஆயிருக்காது. இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருந்தாலும் அப்படி அப்படி ஆக முடியாது. டாடி, என்ன இது விளையாட்ட பேசிக்கிட்டு? இந்த பாருமா, நீ சொன்னதுக்காக இத தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகம் பிறந்தது எனக்காக, இந்த ஓடு நதிகளும் எனக்காக அப்படின்னு ஓடி ஆடி பாடவா போறேன். இத பாரு, வெடிக்க போற வெள்ளரி பழத்துக்கு வெள்ளியில பூன் போட்டா என்ன, தங்கத்துல பூன் போட்டா என்ன? உடுமா, இதெல்லாம் போன கதை. பேச்சு குறைங்க டாடி, ரொம்ப பேசாதீங்க. நானா பேச்ச குறைக்கணுமா? பைத்தியக்கார புள்ள, என் பேச்சுக்காகத்தானே யமனே எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறான். அவன் பாசக்கயத்தை வீசும் போது நான் பேச ஆரம்பிச்ச உடனே அதுல மயங்கி இன்னொரு தடவை வர்றேன்ட்டு போயிடுறான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? மேடம், நான் என்ன என்ன மேடம் பள்ளன்னுட்டு இன்னொரு தடவை நீங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா
உள்ள அலோ பண்ண மாட்டேன். சார், அந்த டேபிள் சாப்பிட்டீங்களா? இல்ல, அப்புறம் நானே சாப்பிட்டுறேன். ஓகே. அங்கிள் வர சொன்னீங்களாமே? ஆமா ஆமா, அவசரமா கூப்பிட்டேன்ல, மறந்தே போயிட்டேன். வக்கீல் சார், அந்த உயிரை படிங்க. எஸ் சார். கோயம்புத்தூர் ஸ்ரீமான் சிங்கார வேலரின் குமாரனும் ஸ்ரீ ராஜமகேஸ்வரி காட்டன் மில்ஸ் மற்றும் ஹேமாவதி என்டர்பிரைசஸ் உரிமையாளருமாகிய ஸ்ரீ விஸ்வநாதன் என்ற நான் என் சுய சிந்தனையோடும் மன தெளிவோடும் சுய முயற்சியாலும் சொந்த உழைப்பாலும் சம்பாதிக்கப்பட்ட சுமார் 10 கோடி மதிப்புள்ள என் சொத்துக்கள் அனைத்தும் என் ஒரே வாரிசும் சந்ததியுமான என் மகள் செல்வி ஏமாவிற்கே சேரும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் என்னால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானதால் எனது இறுதி நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எனது மறைவிற்கு பின்பும் என் மகள் ஹேமா எதிர்காலத்தில் எவ்வித கஷ்டத்திற்கும் ஆளாக கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இந்த உயிலை எழுதியுள்ளேன். மேட்டுப்பாளையம் ஸ்ரீமான் ரங்கசாமியின் குமாரன் வினோத்தும் என் மகள் ஹேமாவதியும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிப்பதால் அவர்கள் விருப்பப்படியே இருவரும் திருமணம் செய்து கொள்ள எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வயதிலேயே தாயை இழந்துவிட்ட எனது மகள் ஹேமாவதியை ஒரு குறைவும் இல்லாமல் பாசத்தையும் பரிவையும் அன்பையும் கொட்டி வளர்த்து வந்திருக்கிறேன். அதே போல என் மீது உயிரையே வைத்திருக்கும் என் மகள் ஹேமா இந்த உயிலை முழு மனதுடன் உறுதியாக நிறைவேற்றுவாள் என்று நம்புகிறேன். எனவே புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி போன வினோத் இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம். இல்லை என்றால் புகைப்பிடிக்கும் பழக்கமே இல்லாத என் கம்பெனியின் மேனேஜர் சுந்தரத்தை என் மகள் மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். வினோத், நான் என்ன செய்ய முடியும் வினோத்? எங்க அப்பா இப்படி ஒரு உயிரை எழுதுவார்னு எனக்கே தெரியாது. இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. யாருக்காக இல்லைனாலும் எனக்காக விட்டுருங்க ப்ளீஸ். என்ன மேடம், வினோத் என்ன சொல்லிட்டு போறார்? விட்டுருவார், கண்டிப்பா விட்டுருவார். ஆனா எதுன்னு தான் தெரியல. மாமாவுக்கு 2 மூக்குலயும் புகருதே. என்னடா வினோத், ஆச்சரியமா இருக்கா? மூக்கு வழியா விடுறனா, காது வழியா விடுவேன், வட்ட வட்டமா விடுவேன், விதவிதமா விடுவேன். ஐயோ, அது தப்பு மாமா. சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு யாரா சொன்னது? அது இல்ல மாமா, அப்பா அம்மா கனவுல வந்து திட்டுவாங்க. போடா ஃபூல். உங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே உன்னை என்கிட்ட விட்டுட்டு செத்து போயிட்டாங்கல்ல? ஆமா. இப்போ உனக்கு அப்பா யாரு? நீங்கதான். அம்மா யாரு? நீங்கதான். அப்பா அம்மா சொல்றத கேப்பில்ல? நான் தான் அப்பா அம்மா. புடுறா. ஐயோ வேணாம் மாமா. நான் சொல்றேன், ஒண்ணும் பண்ணாத. புடுறா. ஒண்ணும் பண்ணாத. ஆமாண்டா. டேய், உனக்கு மீசை வளரணும்ல, தாடி வளரணும்ல, என்ன போல நீ பெரிய மனுஷன் ஆகணுமா? ஆமா. அப்ப புடி புடி எடுத்துக்கா. புடி. அப்படிதான் புடி புடி.
வகுப்பு ஆசிரியரோ? நீர்தான் வினோதின் மாமா அவர்களோ? ஏது வெகு தூரம் வந்திருக்கிறீர்? வினோதை பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ததாக அறிந்தேன். அதை கேட்க நானே வந்தேன். அவன் செய்த குற்றங்கள் ஒன்றா இரண்டா? அப்படி என்ன குற்றம் செய்தான்? பள்ளிக்கூடத்தில் அவன் சிகரெட் பிடிக்கிறான். மற்ற பையன்களையும் சிகரெட் குடிக்க தூண்டுகிறான். என்ன, சிகரெட் குடிப்பது குற்றமா? அதுவும் இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பையன்கள் சிகரெட் குடிப்பது குற்றமா? நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக. யோ கம்முனு கிடையா. அவன் சிகரெட் குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு தர? நானே தரேன். அவன் குடிக்கிறான், நானே கவலைப்படல, நீ யாரே கேட்கறதுக்கு? ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கணும்னு வாத்தியார் சொல்றது தப்பாயா? அதெல்லாம் பேசாத. அவன் படிப்புல ஏதாவது குறை இருந்தா நீ அவன் என்ன வேணா செய். அவன் பர்சனல் மேட்டர்ல ஏதாவது தலையிட்ட நடக்கிறதே வேற. என்னதாயா நடக்கும்? உன்னை நடக்க முடியாம பண்ணிடு. நீ நடடா. இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் சமநிலையில் இருக்கிறோம். இங்கே நான் வேறல்ல, நீங்கள் வேறல்ல. இப்பொழுது உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னிடம் சரணடையுங்கள். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள். தூக்கம், 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 ஆழ்ந்த தூக்கம். சிகரெட் ஒரு கொடிய நஞ்சு. அது மனிதனின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னுகின்ற பயங்கர விஷம். அந்த பயங்கர விஷத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறீர்கள். விலகி வருகிறீர்கள். ஆம், விலகி வருகிறீர்கள். மனிதன் மகத்தானவன். மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. அந்த கொடிய புகை மண்டலத்திலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். அந்த நச்சு புகையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஒரு புதிய உலகை நோக்கி, ஒரு புதிய அனுபவத்திற்கு நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு நேரம் 8:16:20. சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா? இதோ சில குறுக்கு வழிகள். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சிகரெட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். டிவில கூட பாத்துருப்பீங்களே. ஐ அம் a cigarette smoker. போடா, முஞ்ச பாரு.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ் ஜெயந்தி, அங்க 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்களே, ரமேஷ் சுப்பிரமணியன் தானே? ஆமா சார். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆர்டரை டைப் பண்ணி என் டேபிள் கொண்டு வரீங்க இப்போ. குட் மார்னிங் சார். எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க தப்பு பண்ணலையா சார்? வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார். சார், டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா 1 மணி நேரம் பேசுவோம் சார். அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார். வழக்கமா ஆபீஸ் வந்த உடனே போன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் எஸ்டிடில பேசுவேன் சார். இன்னைக்கு அதோட பேசலையா சார்? ஷட் அப். நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சீங்களா இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார்? இது வரைக்கும் தப்புன்னு சொல்லியே சார். சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நேத்து கூட சொல்லலையே சார். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன். சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. இந்த வயசுல கல்யாணமா? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பேத்தி இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க, எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓன்னு அழுதுச்சா, அது ஒரு பாட்டி வேணும் இல்லையா? அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ சார், எனக்கு 8 பிள்ளைங்க சார். வேற வேலையே செய்யறது இல்ல சார். 8 பிள்ளைங்களா? ஆமா சார். உங்களெல்லாம் நாடு கட்டணையா சார்? இனிமே எந்த இடத்துலயும் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி போங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? மாதிரி என்ன, பைத்தியமே தான். கையடியா. சந்தோஷமா? மூஞ்ச பாரு. வாயா. என்னடா இது? அங்கே குட். என்னடா இது? ஐயோ,
ஹேமா ஹேமா மனுஷன்னா கொஞ்சமாவது வைராகியம் வேண்டாம். மத்தவங்க நம்மள எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்வான், அதெல்லாம் கேட்டு நான் வாழ முடியுமா? ஊர் உலகத்தை விடுங்க. எங்க அப்பாவோட உயிரை நினைச்சு பாருங்க. என்ன உயில் உயில்ன்ற? அது பேர் உயிலா? உலகத்துல எவனாவது இவ்வளவு கிறுக்குத்தனமா உயிர் எழுதிருப்பானா? எங்க அப்பா கிறுக்குதான், முட்டாள்தான், பைத்தியம்தான். போதுமா? ஏய், சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. வினோத், கடைசியா சொல்றேன். சிகரெட்டா நானானு முடிவு பண்ணிக்கோங்க. உனக்கு தான் சொல்ல தெரியுமா? நான் கடைசியா சொல்றேன். சொத்தா நானா நீ தீர்மானிச்சுக்கோ. ஓகே, சொத்தை விட்டுட்டு நான் வரேன். சிகரெட்டை விட்டுட்டு நீங்க வர முடியுமா? ஹேமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். எவ்வளவு முயற்சி பண்ணி தான் பாக்குறேன், முடியல. No. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வெறும் உயிர் மட்டும்தானா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவோட சின்ன ஆசை. ஹேமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். முடியாது. இனிமே உங்க பேச்ச நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பாவோட சமாதி மேல நின்னு நான் தாலி கட்டிக்க தயாரா இல்ல. ஹலோ, யாரு? குருசாமியா? குருசாமியாவது குப்புசாமியாவது என்ன விஷயம்? சாயங்காலம் 6 மணிக்கு கோவளம் கடற்கரைக்கு வரணுமா? யாரு, நானா? நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னடி வெள்ளையம்மா குரல் எல்லாம் மாறி போச்சா? வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா எழுத்த வீடியா? யோ, நம்பர் தெரியாம ஏயா இப்படி அலையிறீங்க? போன வையா. சார், நாள் நெருங்கிட்டே இருக்கு. யாருக்கு? நம்ம ஹேமா. என்ன விஷயம்? சார், வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹேமா வினோதும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். அப்படியா? நம்ம ஹேமா வினோதும் பேசிக்கிறதே இல்லையா? ஹேமா எவ்வளவு சொல்லியும் வினோது கேட்கலையா? எப்பவும் போலத்தான் இருக்கானா? அதுக்காக நம்ம ஹேமா சண்டை போட்டுருக்க வேண்டியதில்லை சார். சார், நீங்களும் உங்க கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் சார். இந்த காலத்துல எவன் தான் சார் சிகரெட் பிடிக்காம? இப்ப நீ என்ன சிகரெட் பிடிச்சுக்கிட்டா இருக்கிற? என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி வினோது கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? என் மக சௌபாக்கியத்தோட மட்டுமில்ல, தாலி பாக்கியத்தோட வாழணும்னு விரும்புறேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார், இது கொஞ்சம் கூட அந்த வினோதுக்கு புரியலையே. யார் யார் தலையில என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சுந்தரம்.